இன்னைக்கு ஆந்தையை குறித்து யோசித்தேன். தி அவுல். பாருங்க, இந்த ஆந்தைக்கு ஒரு விசேஷ கேரக்டர். இருட்டுல இந்த ஆந்தை பார்க்க முடியும். மற்ற அனிமல்ஸ் எந்த அளவுக்கு பார்க்க முடியும்னு தெரியல, ஆனால் ஆந்தை இருட்டுல ரொம்ப தெளிவாய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ நாக்டர்னல் பேர்ட். இரவு தான் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். இரவு நேரத்துல இந்த இருட்டு ஆந்தைக்கு ஒரு பொருட்டே கிடையாது. இட் கேன் see through the darkness அப்படின்னு சொல்றாங்க. நாம் வாழ்கிற இந்த உலகத்துல இருள் அதிகமா இருக்கிறத பார்க்கிறோம். எது சரி எது தவறு அப்படின்ற ஒரு வித்தியாசமே இல்லாத ஒரு நிலை. இதுவும் சரிதான், இதுவும் சரிதான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு சரி, இது இவருக்கு பிடிச்சிருக்கு இது சரி, எல்லாமே சரிதான் அப்படின்ற ஒரு நிலை. இருள் பூமியை மூடும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இருளிலே நாம் பார்ப்பதற்கு நமக்கு இந்த ஆந்தை ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஐ திங்க் the word of God helps us to see through this darkness. இந்த இருளின் வழியாய் நாம் பார்ப்பதற்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்பதை ஒரு பழக்கமாக கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் வாழ்வுகள் மலரட்டும், துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.